விழுப்புரம் மாவட்டம் துருவை கிராமத்தில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணி தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ரஹ்மான் நிகழ்த்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த விபத்துல எவ்வளவு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க, என்னென்ன நடந்திருக்கு? மொத்தம் இந்த பட்டாசு தொழிற்சாலையில் மொத்தம் 21 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. 21 பேர் வேலை பார்த்ததுல 6 பெண்கள், மீதி எல்லாம் ஆண்கள். அதில் 5 பேர் எதிர்பாராதமாக அந்த வெடி விபத்தில் இறந்திருக்கிறாங்க. 11 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த 11 பேர் இப்போ ஜிப்மர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு உரிய சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம துறையை சார்ந்த அலுவலர்கள், அதிகாரிகள் எல்லாமே மருத்துவமனையிலே முகாமிட்டு அவங்களெல்லாம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாது மாவட்டத்தில் இன்னும் இருக்கக்கூடிய வெடிப்பொருட்கள் செய்யக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் நாளையிலிருந்து ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. ஆய்வு செய்யும்போது கட்டாயமாக பாதுகாப்பு விதிமுறைகள் கடுமையாக கடைபிடிக்குமாறு பாதுகாப்பு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆய்வில் வருவாய்த்துறை, காவல்துறை, அதுபோல் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ் இந்த துறைகளை சார்ந்த அலுவலர்கள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து வெடிபொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களும் ஆய்வு செய்யப்பட்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இப்ப இந்த சம்பந்தப்பட்ட இடத்துல இந்த உரிமம் ஒழுங்கா பெற்றிருக்கிறாங்களா, இல்ல இதற்கான இதெல்லாம் எந்த அளவுக்கு? எங்களுக்கு 2018 வரைக்கும் அவங்களுக்கு உரிமம் புதுப்பிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் மற்ற இதெல்லாம் இப்போ ஆய்வு செய்த பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் தமிழக அரசு சார்பாக நீங்க வழங்குறது? அரசுக்கு ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறோம், அரசு முடிவு செய்யும். இந்த வெடி விபத்து சம்பவத்தை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இது போன்ற வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் ஆய்வு செய்து அது உரிய உரிமம் பெற்றிருக்கின்றதா என்பது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறை செய்திக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதுடன் ரகுமான்.